கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான சிந்தனை பகுதியை நாம் கொஞ்ச நேரம் எடுத்து சிந்திச்சு பார்க்கலாம். இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாழ்க்கைன்றது சவால் தான். அதில் எல்லாரும் எப்பையும் தைரியமாக எதையும் சமாளித்து வெற்றி பெறுறதே கிடையாது. பெரிய தடுமாற்றம் இல்லை சரிவு ஏற்படும்போது நிறைய பேருடைய வாழ்க்கை விரக்திக்கு சென்று போய் அவங்க கீழே விழுந்துடுறாங்க. அது எவ்வளவு அறிவீனோன்றதை அறியாமல் தற்கொலைக்கு செல்கிறவங்க நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்த்துட்ருக்குறோம். இன்றைக்கி நாம் இதை கவனமாக சிந்திச்சு பார்ப்போம். ஒரு நிறுவனத்தினுடைய தலைவருக்கு தன்னுடைய நிறுவனத்தில் சில தவறுகளால் 50 கோடிகள் நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. ரொம்ப சோர்ந்து போய் பக்கத்தில் இருந்த பூங்காவுக்கு போய் அங்கே இருந்த பெஞ்சில் உட்காந்தாரு. அப்போ கொஞ்சம் பெரிய மனிதர் போல தோற்றம் உடைய ஒருத்தர் இவருக்கு பக்கத்தில் வந்து உட்காந்தாரு. இவர் சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்து, ஏன் சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். அதுக்கு இவர், என்னுடைய தொழிலில் நஷ்டம் அடைஞ்சிட்டேன், ரொம்ப மனசு உடைஞ்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். எவ்வளோ ரூபா நஷ்டம்னு கேட்டார். அவர் 50 கோடி ரூபா அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே இவர், அப்படியா, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அந்த ஊருடைய பிரபல செல்வந்தருடைய பெயரை சொன்னார். அசந்து போனார் இவர். சரி, 50 கோடி ரூபா பணம் இருந்தா நீ சரியாகிடுவியா அப்படின்னு சொல்லி கேட்டார். உடனே முகமலர்ச்சியோட இவர், ஆமாம், எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அந்த செல்வந்தர் ஒரு செக் புத்தகத்தை எடுத்து கையெழுத்து போட்டு இவர்கிட்ட நீட்டி, இந்தா, இதில் 500 கோடிக்கு செக் இருக்குது, நீ கேட்டதை விட 10 மடங்கு அதிகமாக கொடுத்துருக்குறேன், எல்லாத்தையும் சமாளி, ஆனால் 1 வருஷம் கழித்து இந்த பணத்தை எனக்கு திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு சொன்னார். அடுத்த வருஷம் இதே நாளில் இங்கே நான் காத்திருப்பேன்னு சொல்லிட்டு செக்கை இவருடைய கையில் திணிச்சிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் வேகமாக ஆஃபீஸ்க்கு போனார். தன்னுடைய ரூம்க்கு போய் அந்த செக்கை தன்னுடைய பீரோவில் பத்திரமா வச்சு பூட்டினார். அதுக்கப்புறம் தன்னுடைய உதவியாளரை அழைச்சி ஊழியர்களை நிர்வாக கூட்டத்துக்கு வர சொல்லி ஏற்பாடு செய்ய சொன்னார். ஊழியர்கள் எல்லாரும் கூட்டத்துக்கு வந்து உட்காந்துருந்தாங்க. இந்த நிறுவனத்தினுடைய தலைவர் பேச ஆரம்பித்தார். நண்பர்களே, நம்மளுடைய நிறுவனத்தில் 50 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுச்சு. ஆனால் இப்போ என்கிட்ட 500 கோடி ரூபாய் இருக்குது. ஆனால் அந்த பணத்தை நான் தொடவே மாட்டேன். இந்த நஷ்டம் எப்படி ஏற்பட்டுச்சு, எதனால், எதுக்காக ஏற்பட்டுச்சுன்னு ஆராய்ஞ்சு அதை களைஞ்சி நம்மளுடைய நிறுவனத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த நீங்கள் எல்லாரும் ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வேலைகள் எல்லாம் வேகமாக நடக்க ஆரம்பிச்சிச்சு. தவறுகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அது களைய ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப சரியாக எல்லா ஊழியர்களையும் ஒத்துழைக்க வச்சார். அவருடைய பேச்சு, மூச்சு, செயல், சிந்தனை, தூக்கம் எல்லாமே அவருடைய தொழிலை பற்றியே தான் இருந்துச்சு. ரொம்ப சரியாக 1 வருஷம் கழிஞ்சுது. கணக்குகள் எல்லாம் அலசப்பட்டுச்சு. ரொம்ப சரியாக 550 கோடி ரூபாய்கள் லாபம் ஈட்டி இருந்துச்சு இவருடைய நிறுவனம். அடுத்த நாள் விடிய கால அந்த செல்வந்தர் கொடுத்த 500 கோடி ரூபாய்க்கான செக்கை எடுத்துக்கிட்டு அந்த பூங்காவுக்கு போனார். போன வருஷம் உட்காந்த அதே பெஞ்சில் உட்காந்தாரு. காலை நேரன்றதுனால பனிமூட்டத்தோடு காணப்பட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து தூரத்தில் அந்த செல்வந்தரும் அவருக்கு பக்கத்தில் அவருடைய கைகளை பிடிச்சிக்கிட்டு ஒரு பெண்மணியும் வந்ததை பனிமூட்டத்தோடைய ஊட பார்த்தாரு. சில வினாடிகள் கழித்து பார்த்தா அந்த பெண்மணி மட்டும் வர்றாங்க. அந்த செல்வந்தரை காணலை. இவர் போய் அந்த பெண்மணிக்கிட்ட, எங்க அம்மா அவங்க கூட வந்தவர்னு கேட்டார். அதுக்கு அந்த பெண்மணி பதட்டத்தோட, உங்களுக்கு அவர் ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டாரா அப்படின்னாங்க. இவர், இல்லை அம்மா, ஏன் கேட்குறீங்க அப்படின்னாரு. அந்த பெண்மணி, இல்லை ஐயா, அவர் ஒரு மனநிலை சரியில்லாதவர், செக் தரேன்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க கிட்ட தன்னுடைய பழைய செக்கை கிழித்து கையெழுத்துட்டு கொடுத்துட்டுருவார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சுது, என்கிட்ட இந்த 500 கோடி இருக்குது அப்படின்ற எண்ணமே என்னை வெற்றி பெற செஞ்சுருக்குது அப்படின்ட்டு. ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் இப்படி நம்மளை உற்சாகமூட்ட ஆள் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல. ஆனால் தேவன் ஒவ்வொரு விசுவாசிக்கும் தம்முடைய பரிசுத்த வேதாகமத்தையும் பரிசுத்த ஆவியையும் கொடுத்துருக்கிறாரு. நம்ம சோர்ந்து போகக்கூடிய வேலையில் எல்லாம் நமக்கு பலமாக பக்கத்துணையாக இருக்கும்படியாகவும் நம்மளை நீதியின் பாதையில் நடத்துறதுக்கும் உற்சாகப்படுத்துறதுக்கும் எப்பையும் நம்ம கூடயே இருக்கும்படி கொடுக்கப்பட்ட இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை உடையவங்களா நம்ம சோர்ந்து போகலாமா? நம்ம தோற்று போங்கிறவங்க இல்லை, ஜெயிக்கிறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்.
வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன்னு 1 யோவான் 2:14 நம்மளை யோவான் உற்சாகப்படுத்துறத நம்ம வாசிக்கிறோமே. ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் தேவனுடைய பல ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தினால நிறையப்பட்டிருக்கிறது உண்மையான விஷயம். நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோன்றதை உணர்ந்திருக்கிறது அவசியமாக இருக்குது. நம்ம தேவனுடைய பலத்தால் பலசாலிகளாக தான் இருக்கிறோன்றதில் கவனமாக இருப்போம், தைரியமாக இருப்போம். தேவன் தாமே உங்களுக்கு கிருபையும் தயையும் செய்வாராக. ஆமென்.